வணக்கம் மக்களே! இன்னைக்கு எங்கே போறோன்னா, ஒரு ஊருக்கு போறோம். ஊட்டி தான். ஏன்னா நான் ஊட்டி இன்னும் போனதில்ல. இனி தான் போகணும். அதனால காலங்காத்தாலயே எந்திரிச்சிட்டேன், ஊட்டி போறக்கு. மணி எத்தனைன்னா, மணி 3:30 ஆச்சு. 3 மணிக்கு எந்திரிச்சேன். போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோதான் இன்னைக்கு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். நான் ஊட்டி இன்னும் லைஃப் டைமில் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. சரி அப்படியே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். சரி வாங்க, நான் இன்னும் குளிக்கல. போய் குளிக்கணும். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். A few minutes later. அவ்வளோதாங்க, குளிச்சாச்சு. இனி போய் ரெடி ஆக வேண்டியதான். போய் தலை சீவிட்டு நான் சந்தனம் வைப்பேன். எத்தனை பேர்த்துக்கு சந்தனம் வைக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரியல. நான் சந்தனம் வைக்கணும். குளிச்சு முடிச்சாச்சு. சந்தனம் வச்சுட்டு இனி போக வேண்டியதான். மணி 4 ஆச்சு. 4:30 கிளம்பணும்னு பிளானு. 4 மணி ஆச்சு. இனி போய் சந்தனம் வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். ரெடி ஆகிட்டு வராதுங்க. 5 minutes later. அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆயாச்சு. இதோ சந்தனம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே வச்சுருக்கேன். சந்தனம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதான் ஆக்சுவலாக நான் எப்போ ரெடியாக வரதான். இதுதான் இப்போ ரெடியாக இதுதான் அவுட்ஃபிட் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, பட் காட்டணும்ல. டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருக்கேன். அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து டிஷர்ட்டு லோயர் எடுத்து வச்சுருக்கிறேன் பேக்கில். ஒரு நாள் தான், இன்றைக்கி சண்டே. மண்டே ஒரு நாள், சண்டே நைட்டு ஒரு நாள், மண்டே அவ்வளோதான். அப்புறத்த தங்குற மாதிரி இருக்குது. அதுதான் பிளான், ஆக்சுவல் பிளானு. இப்போ போனால் தான் தெரியும் உங்களுக்கு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்ஸோ அது. சரி அப்படியே போகலாம். போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு ஊட்டிக்கு. வண்டி இதுதான், வண்டியில் தான் போகிறோம். 2 வண்டியில் போகிறோம். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று அங்கே இருக்குது. அங்கேனா கொஞ்சம் தூரம், ஒரு 10 ஃபீட் எடுத்துக்கணும், 10 அடி. அந்த அண்ணா வீட்டில் இருக்குது, இன்னொரு அண்ணா வீட்டில் இருக்குது. அங்கே போய் இருக்கணும். ஒரு வண்டி இது, இன்னொன்று பல்சர் 150 தான். இன்னொரு வண்டி 150. அவ்வளோதான். நீ ஊட்டி போயிட்டு தான் வ்ளாக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வண்டியில் போய் யார் இருக்குது எடுத்தால் காட்டுறேன். 1 hour later. இப்போ அவினாசி வந்தாச்சு. பெட்ரோல் அடிக்கன்ட்டாங்க. பின்னாடி இருக்கிற பெட்ரோல் பங்க்கு போயிருக்கிறாங்க. நானும் கூட வந்தோம். அங்கே நின்றுருக்கோம். வண்டி அங்கே நிற்கிது. நாங்கள் வந்தது அது M2 அந்த பைக்கில் வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அவினாசி வந்துட்டோம். நீ போய் டீ குடிக்கணும். டீ குடிச்சா தான் நல்லாயிருக்கும். போய் குடிச்சிட்டு பார்க்கலாம். பாய். பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, டீ குடிக்கிறதுக்கு நிறுத்துறோமா. ஸோ அதுதான் ஒன்று தான். அப்படியெல்லாம் இல்லை ரெஸ்ட் ரூம் போவத்தனா. அதுதான் அதையெல்லாம் விளாக் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னாடி தான் மழை இருக்குது, தெரியுதான்னு தெரில. இதை போட்டு வந்தங்காட்டி மண்டை ஒரு மாதிரி இருக்குது, தலை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அது ரெகுலராக இது பண்ணிட்டுங்காட்டி அப்படி இருக்கு. மழை உங்களுக்கு தெரியல, இருங்க காட்டுறேன். பின்னாடி தெரியுது பாருங்க. அதான் அது ஊட்டி. இன்னும் போகணும். இன்னொரு 90 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும். 70 காட்டுது மேப்பில். அப்புறம் நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரில. 90 காட்டுது. இனி போய் டீ குடிக்கணும். அப்படியே போக வேண்டியதான். சரி, டீ குடிக்கிறப்ப இருங்க போயிட்டு. அவ்வளோதாங்க. அது டீ குடிக்கிறதெல்லாம் எடுக்கல வீடியோ, ஏன்னா புதுசில் ஆரம்பித்தது அதனால். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பெட்ரோல் அடிக்க வந்துட்டோம். அடிச்சிட்ருக்கோம். அப்போலையா வந்தது இன்னொரு வண்டிக்கு. ஃபஸ்ட்டு நின்றது இன்னொரு வண்டிக்கு. இது நாங்கள் வந்த வண்டிக்கு பெட்ரோல் அடித்தோம். அதான் இருந்தாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் லாரி சவுண்டு தான் அதிகமாக வந்துருந்துச்சா, அதான் நான் பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதில் இருக்கிற வாய்ஸ் வராது உங்களுக்கு. உங்களுக்கு கேட்குதானே தெரியல, ஏன்னா இந்த சவுண்டு கேட்குதா. பிளாக் கலர் இங்கேயானா இருக்குது. வெயிட் பாரு. பிளாக் கலர் ஊட்டி மேலே போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 50 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில வீட்டுக்கு. அப்படியே பாருங்கள்.
இங்கே பாருங்கள் நாங்கள் போகிறக்கு இடமே இல்லை, அந்தளவுக்கு ஹில்ஸில் ஊட்டியில் வந்து டிராஃபிக்கில் இருந்தது. போகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு போவாங்கன்னு பாருங்கள். நான் அந்த சைடு இடம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த சைடு லைட்டாக தான் இடம் இருந்தது. இங்கே ஃபுல்லாக இது ஒட்டி போகிறக்குள்ளே பஸ் டிரைவர்லாம் செத்தே போயிடுவானுங்க. அப்படி ஓட்டுறாங்க பஸ் டிரைவர்லாம். ஹில்ஸில் ஓட்டுறவங்களாம் தெய்வம் தான். ஆனால் எப்படி தான் இப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல. அப்படி அந்தளவுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஊட்டி போனாங்க. சரியான இதாக இருந்துச்சு. நான்லாம் ஊட்டி ஃபஸ்ட் டைம் போனாங்காட்டி வித்தியாசமாக தெரிஞ்சது எனக்கு. இப்போ டெய்லி போயிட்டு இருந்தால் பெருசாக தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் போனதுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இன்னும் ஊட்டி போகல, அதுக்குள்ளே பின்னாடி ஏறி ஆரம்பிச்சிருச்சு. அதனால யாரு ஏக்கரா இதோ வியூ ஃபோட்டோ எடுக்கல. இதோ முன்னாடி ஒரு பேக், பின்னாடி ஒரு பேக் இருக்குது. காட்ட முடியல, அப்படித்தான் இருக்குது. நிறையா இருக்குது காட்டுறதுக்கு. நான் போகிற வழியில் காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் வீடியோ எடுத்தால் அப்புறம் பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும்ல, அதான் பிரச்சனை. அதனால் போயிட்டு காட்டுறேன். A few minutes later. மேலே கொஞ்சம் வந்துட்டோம். அதுக்குள்ளே டீ எஸ்டேட் பார்த்தோமா. சரி வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது, ஃபோட்டோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம். நான் பேசுறது உங்களுக்கு தெரிலான்னு தெரில. நாங்கள் வந்தது 4 பேர். எல்லாம் என்ன பிரச்சனை? எதுக்குடா அந்த மரம் கட்ட கூட போய் பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ வரும்? எப்படியும் 500 ரூபாய்க்கு கம்மியாக சொல்ல மாட்டேன். ஆமாம், கரெக்டு. இதுதான் டீ எஸ்டேட். பின்னாடி நிற்கிறது வியூ நல்லா இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியல. இதுன்னு கேமரா ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இதோ இது ஃபுல்லாக டீ எஸ்டேட். அந்த சைடு நல்லா இருந்தது, அதுக்குள்ளே நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்தலாம். இதோ வண்டி இங்கே இருக்குது. தவால நடத்துக்கூடாது. வண்டி இங்கே இருக்குது, வியூ நல்லா இருக்கு. உட்கார முடியல, அதனால் இந்த ஒரு டவல் ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்படி பின்னாடி சொல்கிறதான் கேட்டுக்காதீங்க. இதோ வீடெல்லாம் இருக்குது. அந்த சைடு தண்ணி ஓடுது, ஆனால் தெரியுதான்னு தெரியல. அங்கே இருக்குது பாருங்கள், தண்ணி ஓடுது, எனக்கு தெரியாது கேமராவில். வீடெல்லாம் நிறையா இருக்குது. மேலே இன்னும் ஊட்டி போகல. ஊட்டி கீழே 38 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. மேலே நீ எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரில. ஸோ கீழே பாருங்கள், நானே பார்த்தா பார்க்குறேன். தாஜ்மஹாலை முன்னாடி கட்டி விட்டுருக்கிற மாதிரி இருக்காங்க. இதோ கொஞ்சம் கீழே வந்தால் இங்கே பாருங்கள் தண்ணி ஓடிட்டு இருக்குது. போகிற வழியில் நிறைய ஓடிட்டு இருந்தது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் போகிற வழியில் மலையிலேருந்து ஊற்றுச்சு. அங்கே நிற்கணும்னு சொன்னால் இன்னும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணா தான். ஸோ அதனால் இதோ அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. 3 பேரும் 4 பேர் போயிருக்கோம் 2 வண்டியில். வண்டி அங்கேயே நிற்கிது, பேக்கெல்லாம் வண்டி சாவி அங்கேயே இருக்குது. இதோ அங்கே இருக்க வண்டி நல்லா இருக்கு வியூ. ஜம்மு அப்படியே போவோம். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். அது அண்ணாவோட ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க, நம்ம வேலை செய்கிறாங்க அம்மா. அதனால் அங்கே இருக்கிறோம். சம்பவம் என் செப்பல் பிஞ்சு போச்சுங்க. ஓ சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாய் வேறு இருக்குது. அப்படியே போவோம். இங்கே பாருங்க, செப்பல் இங்கே இருக்குது. சங்கட்டமாக போச்சு, செப்பல் பிஞ்சு போச்சு. ஐயோ சாமி, இதோ பிஞ்சு போகணும். இப்படி பிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. 1 hour later. அவ்வளோதான், 1 hour கழித்து வந்து சாப்பிட்டோம். இட்லியும் ஆம்லேட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் பாருங்கள், அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. நீ கிளம்பணும். மணி போய் 10க்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீ கிளம்பணும். ஓகே. ஆமாம், எங்கே போகிறோம்? ஆ
ஆ எங்கே போகிறோம்? பைக்காரா பைக்காராவா? எங்கேயும் தெரில, ஏதோ பைக்காராங்கிறாங்க. போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு போனதுக்கப்புறம். 5 minutes later. சாப்பிட்டு வந்தாச்சு, கொஞ்சம் தூரம் வந்தோம். வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த பச்சை பச்சையா, அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாசம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டிலையெல்லாம் தண்ணி அதிகமாக இருந்தால் பச்சை கலரில் இருக்குல்ல, அப்படி சொல்லுவாங்க. பச்சை பச்சையாக இருக்கிறது வந்து அதுதான், அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. எது இல்லை, ஏதோ கல் எடுத்து வீசுவாங்க போல், அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்க, பின்னாடி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ஏதோ வியூ இப்படித்தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் பாசம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி ஆடுது. ஹெல்மெட் எடுத்துக்கிறியா? அதுதான் சொன்னேன். நாங்கள் போனது லீவு நாளுங்காட்டி சரியான டிராஃபிக் அந்த அன்னைக்கு. எப்பா எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா வியூ பாயிண்ட்டு தான் போகணும் அடுத்தது. உங்களுக்கு அடுத்த கிளிப் அதுதான் வரும். வியூ பாயிண்ட்டு தான் போகணும். அதுக்கு நடுவில் கிட்ட வந்ததுக்கப்புறம் இவ்வளோ டிராஃபிக் வந்து இருந்தது. அந்த லட்சம் அந்த அன்னைக்கு நாங்கள் வீக் டேஸில் வீக்கெண்ட் அது, அதனால் இன்றைக்கும் நான் போனது எப்போது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போன்னு நினைக்கிறேன், அது அப்போ போனோம். அதனால் இப்படி இருந்தது. என்ன பண்ணுறது தெரியல, சரியான டிராஃபிக் ஆனால். இதுதான் வியூ. சரியான பாருங்கள், சரியான டிராஃபிக்கு. அப்புறம் வழியில் காமிச்சோம்ல, ஃபுல்லாக டிராஃபிக் தான். வியூ நல்லா இருக்குது, அதுதான் இங்கே போகலான்ட்டு போகிறோம். மேலே ஒன்றும் இருக்காது, நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் மேலே என்ன இருக்குது அப்படின்னு. சரி அப்படியே போகலாம். இங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஏம்மா கீழேருந்து காமிச்சது நல்லா தான் இருக்குது, ஆனால் மேலே ஒன்றும் இருக்காது, சும்மா இருக்கும். போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆகும். இது 30,000 டிக்கெட் வேறு. பாப்பா மேலே போனால் தான் தெரியும். ஏப்பா இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுனா நல்லா இருக்குண்ணே, சும்மாலாம் போகிறதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் கடைசியில் மேலே வந்துட்டோம். அப்புறம் தான் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஏரியாவாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு தான் ஏற்றம் மழை கம்மி சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரியான மழை, போய் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா போய் கோரோன்ட்டு ஆகிப்போச்சு. வந்தவங்கனால யாருனாலையும் முடியல. நானே திணறியாக பேசியிருப்பேன் போன கிளிப்பில். அப்புறம் விண்டு சவுண்டு காற்று ஓவராக அடித்தங்காட்டி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். எப்பா ஏன்டா மேலே போவோம், எப்படா போய் சேருவோம் அப்படின்ட்டு இருந்தது. அவர் போனதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம், ஒவ்வொரு நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்கணுன்னா பாருங்கள், நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணால் பாருங்கள், பண்ணிடுவேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஒன்று 2 ஃபோட்டோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த அன்னைக்கு சரியான கூட்டம். எப்பா எதுக்கு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்னே தெரில. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ஆனால் போனதுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தோம். வளைச்சி ஃபோட்டோ எடுத்ததுக்கு ஒர்த்து. கீழே ஃபுட்பால் கிரவுண்டில் இருந்துச்சு. எதுக்கு இருந்தது எப்படி இருந்தது அதெல்லாம் தெரில, ஆனால் இருந்தது எடுத்தோம், அவ்வளோதான். அப்புறம் மேலே போய் முடிச்சிட்டோம். போய் முடிச்சதுக்கப்புறம் அந்தனா போஸை பாருங்கள், டைட்டானிக் போஸு அது இதுன்னு வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். கீழே ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த சைடு காட்டு எருமை மாதிரியே இருந்துச்சு, ஆனால் நார்மல் எருமை தான். காட்டெருமை பார்த்தேன். அந்த கிளிப்பில் ஷூட் பண்ணல. நான் அப்போ ஆஃப் பண்ணவோ வந்தது ஒன்று, வரப்போ வந்துச்சு. நீங்கள் இந்த விளாகில் பார்க்க மாட்டீங்க, வரப்போ இது போகிற விளாகு வரப்போ வந்துச்சு பாருங்கள். அப்புறம் கல்லில் வந்து எடுக்கிறேன்ட்டு போய் பார்க்குறதுக்கு தான் இறக்கம் கம்மியாக இருக்குது, ஆனால் சரியான இறக்கமாக இருந்துச்சு. கல்லில் போய் இருக்குன்னு வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஃபோட்டோ நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபோட்டோகிராஃபியாக படிச்சுட்டு வந்தோம். சும்மா எடுக்கிற ஃபோட்டோ நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் வச்சுக்காது, இல்லைன்னா டெலீட் பண்ண அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் அந்தண்ணா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்தண்ணா ஃபோட்டோ எடுத்து முடிச்சு கீழே குதிச்சோன்னு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னண்ணா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், உனக்கு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா, போஸ் கொடு அப்படின்னாங்க. அட ஏன்னா நான் இல்லை வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு போய் போஸ் கொடு அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இதே நல்லா தான் இருக்குது இப்படியே கொடு அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு போஸு. அப்புறம் பார்த்தா கடைசியில் எந்த ஃபோட்டோவும் நல்லா இல்லை. எப்பா சரியான வியூ. எல்லாம் வளைச்சி போட்டுட்டு இருந்தாங்க. எடுத்து ஆமாம் ஓலைவா இதோ அம்மா ஏதே வா உட்காருங்க போகிறேன். சரி எடுக்கிறேன். அதான் கொஞ்சம் சரியில்லை. எடுத்தது நல்லா எடுத்திருக்கீங்க, நான் சரியில்லை. போய் இன்ஸ்டாவில் போட்டு வேண்டியதான். சரி அதனால ஃபோட்டோ எடுக்கணும். தூக்கம் வரப்போ இப்படி வ்ளாக் பண்ணும்போது அப்படின்னு போட்டு இப்படி லைக் நோட் போட்டு சூப்பராக இருக்கு. தேங்க் பாருங்க. அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. நீ அப்படியே வேறு பக்கம் போக வேண்டியதான். இன்ன வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், முடி நிற்க மாட்டேங்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், நிற்க மாட்டேங்குது. போகணும். வியூவெல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு இதோ வியூ. நிறையா பேர் இருக்காங்க, எப்படியும் இங்கே ஒரு 600-700 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே போயிட்டு வேறு பக்கம் போனால் கீழே போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சரியான டிராஃபிக். அடுத்து வந்து பைகரா டேம் போவோம். ஆனால் அது என்ன டேம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது பைகரா டேமு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. கேட்டது அடுத்த கிளிப் அதுதான் இருக்கும், என்ன டேம்னு கேட்டிருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபால்ஸு போகிற வழியில் நின்னது டேம்லேருந்து ஃபால்ஸு ஊற்றுது, தெரியுதா? அங்கே பாருங்க, ஃபுல்லாக ஃபால்ஸ். இங்கே நிறையா கூட்டம் நின்றுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறையா பேர் நிற்கிறாங்க. ட்ரெஸ்ஸு எதுக்கு இங்கே வராங்கன்னு தெரில. ஏதோ டேம், இது என்ன டேமுன்னு தெரில. என்ன டேம்னு பார்த்தா தான் தெரியும். போய் பண்ணிருக்கோம். இது என்ன டேம்னா? என்ன டேம்? ஃபோட்டோ எடுத்தேன். எப்படி சொல்கிறியா? வண்டியில் இருக்கும். என்ன டேமு? இது தெரியும், சொல்ல முடியாது. நான் சொல்லுண்ணா. என்ன டேம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக ரைடு. நான் என்ன டேம்னு சொல்லுண்ணா. இதா தண்ணி தேங்கிக்கிற டேம் தான். தண்ணி தேங்கி இருக்கிற டேமா? ஏன்னா அட்டோலி பண்ணீங்க. அது பழைய ரோடு. என்ன டேம்னு சொல்லுங்க. டேம் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேம் பேர் வேணால் எனக்கு தெரியலிங்க. டேம் பேர் சொல்ல தொலை மாட்டேங்கிறாங்க. சொன்னால் தானே தெரியும் டேம் பேர் என்னென்னு. சொன்னால் பரவாயில்ல. ஃபுல்லாக தண்ணி வருது, இதுவும் காற்று தண்ணி வரல. தண்ணி நல்லா போகுது, பளிச்சுன்னு போகுது. டேம் பேர் என்னன்னு தெரில. இது என்ன டேம்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்களே. ஓகேவா? நின்றுருக்கோம். இன்னும் ரூமுக்கு போகலாமா? A few minutes later. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இப்போ வந்துட்டோம். இன்னும் திருப்பி காட்டுறோம். இதுதான் போட் ஹவுஸு. இது இப்படி தான் இருக்குது. இன்னும் போட் ஹவுஸ் போகாமான்னு தெரில, கூட்டம் அதிகமாக இருக்குது, சரியான கூட்டமாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும், போனால் தான் தெரியும். வியூவெல்லாம் நல்லா நிறைய பேர் வராங்க. இதாங்க தெரியுதா? வியூ நல்லா தான் இருக்குது, பட் கூட்டம் அதிகம், சரியான கூட்டமாக இருக்காங்க கீழே எல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, போகாமான்னு தெரில, இல்லை வேடிக்கை பாட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே இருந்தோம்னா லேட் ஆயிரும். ஏன்னா 2 நாள் தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் காலேஜ் போகணும். ஸோ அதனால் போய் இது பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் தான் கூட்டம். ஊட்டி ஏதோ நான் ஊட்டி ரெகுலராக போயிட்டுருக்கிற மாதிரி நீ கொஞ்சம் ஓவர் தான் ஊட்டியில் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது, சும்மா அடிச்சு விட்டது தான். அப்புறம் கடைசியில் போட் ஹவுஸ் என்னாச்சு? போட் ஹவுஸ் போகலிங்க, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. போனால் 1 மணி நேரம் ஆயிரும். வந்தது 2 நாள், அப்புறம் இங்கேயே 1 மணி நேரம் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வெளியே போய் வேறு பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். போட் ஹவுஸ் போகல. ஸோ அதனால் வெளியே வேறு அங்கே தான் போகணும். நீ அப்படியே போவோம். போட் ஹவுஸை பார்த்தாச்சு, அவ்வளோதான். நீ மறுபடியும் பார்த்துக்கலாம்.
அப்படியே கிளம்புறோம், அப்படியே போகலாம். போயிட்டு நீ வேற எங்கே போகணும்னு தெரில. வண்டி இங்கே நிறுத்திருக்கோம். வண்டி காணும் நிறுத்தின வண்டி அங்கே நிற்கிது. அப்படியே சாப்பிட்ணும். சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டா கட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மேப் பார்க்க போகிறோம். அந்த மேப் பார்த்துட்ருக்கேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. போட் ஹவுஸும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரில, அதான் பார்த்துட்ருக்குறோம். பார்ப்போம். அப்படியே போட் ஹவுஸ் ஃபோட்டோ வச்சு ஃபால்ஸு கூட்டமாக இருக்குது. ஸோ சாமி, ஏன்னா அந்த ஃபால்ஸு கல்லட்டி ஃபால்ஸா மேலே ஏன் கல்லட்டி விடுறது இல்லையாம்மா? நாம் எங்கே வரனாலும் விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இருங்க காட்டுறேன் மேப்பு என்ன எப்படி போட்டிருக்குதுன்னு. தோரா பூஜையில் வர மாதிரி கடைசியில் ஃபன்னாகி போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, நடக்காது தான் நடக்கும். இதை இங்கே இன்னும் பார்த்துட்ருக்காங்க எல்லாம். என்ன பார்க்குறது அப்படின்னு. இதுதான் மேப். இதோ மேப் இங்கே தான் இருக்குது. பின்னாடி அப்படியே பார்த்தோம்னா ஃபுல்லாக வியூ. கஷ்டமாக இருக்குது வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நான் கூட்டமாக இருந்தாவே பிடிக்காது. பட் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சங்கட்டமாக இருக்குது. சரி விடுங்க, நடக்கட்டும், நல்லதுக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நீ எங்கே போவான்னு தெரில. போய் சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் பசிக்குது. மணி எத்தனைன்னு தெரில. மணி 1ஆச்சு. 9:45 9:30 சாப்பிட்டது. மணி இப்போ 1. ஸோ சாப்பிட்ணும். இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் கத்திட்டு இருக்கிறேன். பைத்தியம் நினச்சிக்கோங்க யாராச்சும். பட் பரவாயில்ல, நினைக்கிறாங்க நாளைக்கு தான் செய்வாங்க. மலைக்கு போக அவங்க என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டாட்டா போட் ஹவுஸ் டாட்டா கட்டியாச்சு. நீ அப்படியே போகிற வழியெல்லாம் காட்டுறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கேரட்டு அப்புறம் சோளக்கருது வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா சாப்பிட்லையா மத்தியானம். ஸோ அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நின்றுட்டுருக்குறோம். சுட்டு தரணாங்க. ஏன்னா ஒரு வேன் போச்சு, அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க எடுத்துக்கிறான்னு சொன்னாங்க. என்ன சிரிப்பு, அண்ணா சிரிக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருந்தங்காட்டி அவங்க எடுத்து போயிட்டாங்க. ஸோ அதனால் சுட்டு தரேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நின்றுட்டுருக்குறோம். வாங்கிட்டு காட்டேன். நல்லா இருக்கான்னு தெரில, சாப்பிட்டா தெரியும். நான் சுட்டு சாப்பிட்டதில்ல, வேவிச்சு தான் சாப்பிட்ருக்கேன். சுட்டா தெரியும் எப்படி இருக்குது. ஸோ வாங்கிட்டு காட்டேன். நல்லா இருக்கும், பார்க்கலாம். நல்லா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா பசிக்குது, மணி 2 போகுது. ஸோ அதனால் வாங்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்தாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க 3 பேருக்கு பிடிக்கலையாமா. எனக்கு நல்லா இருக்குது. ஸோ அப்போ இன்னொன்று வாங்குறேன். வாங்கி சாப்பிட்டு போகிற வழியில் காட்டுறேன். எனக்கு பிடிச்சிருக்கணும். ஹெல்மெட்டு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது பாதி சாப்பிட்டேன், இன்னும் பாதி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது, அவங்க 3 பேருக்கு வேணான்ட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் வந்து நிறுத்தினாங்களா. ஸோ அதனால் நிறுத்திருக்கோம். போகணும். ஆனால் எங்கே போகிறனே தெரியாத போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாக வண்டி தான், எங்கே போகிறனே தெரியாத போயிட்டுருக்குறோம். எல்லாம் ஒட்டுக்காக வந்திருப்பாங்க போல். ஃபுல்லாக இந்தியன் ஃப்ளாகை மாட்டிட்டு, அதான் மோடி சொல்லியிருக்கிறாரில்ல 3 நாளைக்கு இந்தியன் ஃப்ளாக் போட்டுக்கணும். அதனால வண்டி ஃபுல்லாக மாட்டியிருக்காங்க ஒருத்தவங்க. ஹெல்மெட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஏதோ வியூ வந்து இங்கே தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, விறுவிறுன்னு ஏறுது தண்ணி தான். அப்பா சரி, அப்படியே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் போய் பார்க்கலாம். சரி, அப்படியே போகிற வழியில் வச்சு நான் காட்டுறேன். நான் ஹெல்மெட் எட்டு போகல வீட்டிலேருந்து போகும்போது. அப்புறம் நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நின்னோம்ல, அங்கே வந்து அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து வேலை செய்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஹெல்மெட்டு எடுத்து தந்தாங்க. அதுதான் இவ்வளோ ஹெல்மெட் வந்து இது வைப்பரில் அது இருக்குதா, வைப்பர் அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த முன்னாடி கண்ணாடி இருக்குல்ல, அதுக்கு பேரை மறந்துட்டேன். அது இல்லாத இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. பின்னாடி இருக்கிற ஏடான்னு சொல்லிட்டு இருந்தேன். போய் என்னன்ட்டா போய் வசூல் பண்ணிட்டு வா, உங்கள் இடத்துல ஆடிட்டு இருக்காங்க, 50 ரூபா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாங்கிட்டு வா ஃபீஸா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி போய் ஃபீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா என்ன, ப்ரெட் ஆம்லெட் வந்தது. ப்ரெட் ஆம்லெட் இருக்கிறதுலே படும் கேவலமான ஆம்லெட்டு. அப்புறம் டீ ஒன்று சொல்லியிருந்தாங்க அண்ணாலாம். நான் டீ குடிக்க மாட்டேன், அண்ணா சொல்லியிருந்தாங்க. அதே பக்கத்தில் அங்கே 2 பேர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கீழே தண்ணி டீ வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே லாக் பேசிட்டு வரோம். லாக் பேசிட்டு வரோம். நீங்கள் வாங்க, நாங்கள் வரோம்.
ஆனா இதெல்லாம் அள்ளிட்டு போகணும். ஆமா இருங்க எங்க வாங்கி பேசுறது? வாங்க அப்படியே பேசிட்டு போகலாம். இருண்ணா அதை முதல் மாட்டிக்கிறேன். அவன் வரட்டு பொறுமையா. கடைசியில் இப்படி பண்ண விட்டாங்க. வாடா ராஜா நீ வா, நீ வந்து தம்பி நீ இந்த பேக் மாட்டிக்கோ. இருங்க அம்மா. நான் ஒரு பேக் மாட்டிக்கிறேன். ஆமாம் இது அங்கேயே மாட்டிக்கலாம்ல, எதுவும் ஆகாதுல்ல ஏன்னா உள்ளேயெல்லாம் போகாது. சரி ஓகே, சரி வாங்க நான் போகலாம். நீங்கள் ஹெல்மெட் போட வரீங்களோ? அதான் டார்க்காக காட்டிக்கிறோம். டார்க்காக காட்டாங்களாம் மாட்டினா. வியூ நல்லா இருக்குது. ஆனால் அங்கே போய் எடுக்கலாம் அப்படி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது தான். வேறு என்ன என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஆமாம் நல்லா வரலன்னா உனக்கு தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன். ஆமாம் நீங்கள் பேசுறது நான் பேசுறதே கேட்காது, நீங்கள் பேசுறது செமையாக கேட்கும். வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கடா. யாருன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எடிட்டிங்கே. ஜூம் பண்ணி கேட்டு நம்ம போகிற பக்கம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க எங்கே நான் பேக் கேமரா நினச்சேன். பார்த்தீங்களா எது குரங்கு வித்தியாசமே தெரியாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எல்லோரும் அங்கே சொல்கிறது தான் புதுசாக. வியூ பாருங்க ஜம்முன்னு இருக்குது. தானே அம்மா அங்கே நல்லா இருக்குது. நாங்கள் இருங்க பின்னாடி திருப்பி காட்டுறேன். நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? அப்படி ஒன்றும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. இருங்க காட்டுறேன். என்ன தைலம்? ஒரு பக்கெட்டில் தைலம் முடிச்சுட்டு போனோம். இது எங்கள் வீட்டில் நான் வச்சேன். ஆக்சுவலாக பெருசாக வச்சு வெட்டி விட்டாங்க. நம்புற மாதிரியே இருக்குது. அப்படித்தான் இருக்குது. இதுதான் வியூ. வண்டி அங்கே நிற்கிது. இதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ இதெல்லாம் அசோகர் காலத்தில் வச்ச மரமாக இருக்கும். கரெக்டு. இதெல்லாம் எந்த காலத்தில் வச்சதோ. கார் வருது, நான் இன்னும் ஓடி இருப்பேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவோமா? குடுன்னு ஓடிட்டுலாம். இருண்ணா போவோம். கேரளா நாங்கள் கேரளாவில் தான் இருக்கோம் இப்போ. ஆக்சுவலாக பார்டர் டு கேரளா. செமையாக இருக்குது. இதோ இப்போ போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்லோ மோஷன் எடுத்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஹோட்டலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு மொக்கை. நாங்கள் எடுத்த ரூமில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாப்பாடு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்காட்டி சிக்கன் நாங்களே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதாங்க. டீ குடிச்சிட்டோம். இப்போ தான் டீ குடித்தோம். அதையெல்லாம் காட்டல, ஏன்னா சார்ஜ் கம்மியாக தான் இருக்குதா. ஸோ அதனால் 23 தான் இருக்குது சார்ஜு. ஸோ அதனால் காட்டல. சிக்கன் இருக்கலான்னு சிக்கன் கடைக்கு வந்தோம். சிக்கன் நாங்கள் எடுத்து கொடுத்தா செஞ்சு தராங்களாமா. ஸோ அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம் சிக்கன் கடைக்கு. எதுவும் காட்டுறேன். ஸோ இதுதான் சிக்கன் கடை. அண்ணா நின்று வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு அப்படியே போயிட்டு கொடுக்க வேண்டியதான். சிக்கனுக்கு சப்பாத்தி வாங்கிக்கலான்னு இருக்கிறோம். சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வாங்கலான்ட்டு இருக்கிறோம். இனி ஷூட் பண்ண மாட்டேன். இனி ரூமுக்கு போய்ட்டு தான் காட்டுவேன். ஸோ ரூமுக்கு போய்ட்டு பார்க்கலாம். பாய். இதெல்லாம் ரூமுக்கு போகிற வழி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருந்தது. அது ஒரு மொக்க ரூமுங்க. ஏன்னா ரூம் எடுத்துன்ட்டு ஆகி போச்சு. அப்போ ரூமும் கிடைக்கல. வேறு என்ன பண்ணுறது, ஹீட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒழுங்காக உருப்படியாக ஒர்க் ஆகலை. அந்த மாதிரி ஒரு மொக்க ரூம் எடுத்திருந்தோம். சரி என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டே பண்ணோம். அதுக்கு ரேட்டை நாங்கள் கொடுத்த ரேட்டு ரொம்ப ஓவர். எதுக்கிட்டா அந்த ரேட்டு கொடுத்து அந்த ரூமில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. சுவிட்ச் பாக்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, பெட் உருப்படியாக இல்லை, எதுவுமே உருப்படியாக இல்லை. சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தரல. நாங்கள் கொடுத்த காசுக்கு சாப்பாடே அரேஞ்ச் பண்ணலாம், அதையும் அரேஞ்ச் பண்ணி தரல. அந்தளவுக்கு இருந்தது. போனீங்க இருங்க ரூமுக்கு காட்டுறேன். ரூமுக்கு போயிட்டு காட்டுவேன். கிளிப்பு இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். கிளிப் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன், அதில் காட்டுவேன். சரி அப்படியே பாருங்கள். இதெல்லாம் சரியான ஃபாரஸ்ட் ஏரியா. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். போகிற வழியில் மான் அடுத்த கிளிப்பில் வரும். யானையை பார்த்தோம். ஒரு காட்டு யானை கிட்டேயே போச்சு. அங்கே யானை குளிச்சு விட்டுருந்தாங்க. அது வளர்த்துற யானை. இன்னொரு காட்டு யானை கிட்டேயே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் ஆப்போசிட்டில் கரும்பு வண்டி நின்றுது. அப்புறம் அவன் ரொம்ப தூரத்தையும் நின்றுட்டாங்க அந்த அண்ணா. ஏன்னா கரும்பு வண்டி பார்த்தா யானை விடாதாமா அப்படின்னு சொன்னாங்க அண்ணா தான். ஏன்னா தண்ணி எடுக்கிறாங்களா பாருங்களேன். எப்படி இருக்கிறாங்க இப்படி நல்ல வாட்டர் சர்வீஸ். அவன் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே இப்படி தான் இருக்கும் போல்.
நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னு போட்டு எடுக்கவே இல்லாமல் ஜூம் பண்ண முடியல. ஏன்டா 7 வயசு ஆகுது இன்னும் ஜூம் பண்ண முடியல. பார்க்குது வேறு அங்கே ஒரு மான், கொம்பு மான் வேறு. ஐயோ வா வா வாங்க போகலாம். படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. 1 hour later. இதுதாங்க நாங்கள் எடுத்த மொக்க ரூமு. இந்த ரூம் நல்லாவே இல்லை. சுவிட்ச் பாக்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, பெட் உருப்படியாக இல்லை, டிவியில் ஒரு ரூமில் ஃபேன் அந்த ஃபேன் தான் இருந்தது, ஏசி கிடையாது, ஹீட்டர் உருப்படியாக ஒர்க் ஆகலை. இதுக்கு நாங்கள் கொடுத்த காசு சுத்த வேஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ண, ரூம் கிடைக்கல, அதனால இருந்துட்டோம். அவ்வளோதாங்க, ரூமுக்கெல்லாம் வந்தாச்சு. ரூமுக்கு வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்ட வேலை முடிஞ்சது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் ரூமுக்கு வந்துட்டு. இப்போ தான் எந்திரிச்சு இப்படியெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ தான் எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு சாப்பிட்ற கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்க, சும்மா சுற்றுனது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க, வேறு ஒன்றும் பார்த்துருக்க மாட்டீங்க. நாளைக்கு அதை தான் போட போகிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ வரும் பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகும் தர்றேன். எப்படியும் ஒரு ஒர்க் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.